கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே கூட இந்த ஜூன் மாதத்தின் முதலாம் நாளிலே அதிகாலையிலே தேவனுடைய சமூகத்திலே வந்து என்றே இந்த புதிய மாதத்தை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். அப்பா நாங்கள் ஜெபத்தினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் துதிகளினாலும் பாடல்களினாலும் அன்றே இந்த மாதத்தை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். அன்றே நீர் எங்களோடு கூட இரும் என்று சொல்லி எல்லாரும் தேவனை நோக்கி பார்த்து நாம் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரிப்போமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா, இந்த புதிய மாதத்தை காண செய்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி 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 ஆண்டவரே. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த அதிகால வேளையிலே கூடப்பா உம்முடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே அப்பா இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா நீர் கொடுத்த ஜீவன் சுகம் பலனோடு ஆண்டவரே அப்பா இந்த மாதத்தை நாங்கள் துவங்குகிறோம். ஆண்டவரே என் ஆவியானவர் நீர் ஆண்டவரே நீர் எங்களோடு கொடுந்து வழி நடத்தும். அப்பா ஆவியானவர் நீர் எங்களோடு கொடுந்து வழி நடத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தகப்பனே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் 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 ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும். வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும். ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். இத்தனை மகத்துவமுள்ள பதவியில் புழுக்கலாம் எங்களுக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவியில் புழுக்கலாம் எங்களுக்கு. எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். ஸ்தோத்திரம்
தீரமாதினான் பிறந்தனின் ஜீவ புது வழியா நின்னுதிரமாதினான் திறந்தனின் ஜீவ புது வழியா நின்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சிரவுமே சந்ததம் நின்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சிரவுமே சந்ததம் ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியா திரு நாமத்தினாதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியா திரு நாமத்தினாதரவில் இன்றை தினமாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால் இன்றை தினமாதிலும் ஒருமித்து கூடவும் தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியா திரு நாமத்தினாதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியா திரு நாமத்தினாதரவில் நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா நீரே அன்றி ஏகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரமே நீரே அன்றி ஏகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரமே ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஆமெனப்பா காலவெளியில் கூட ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியா திரு நாமத்தினாதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியா திரு நாமத்தினாதரவில் காலை அதிகாலை வேளையில கூட ஆண்டவரே இந்த புதிய மாதத்துல கூட உம்முடைய சமூகத்துல வந்து ஸ்தோத்திரம் இயேசுநாதா என்று சொல்லி உம்மை மகிமைப்படுத்தும்படியாக வந்திருக்கிறோம் அப்பா 5 மாதங்களும் கர்த்தர் நீர் எங்களை நடத்தி வந்தீரப்பா நடத்தி வந்த பாதைகள் எல்லாம் திரும்பி பார்க்கும்போது இந்த அதிகாலை வேளையில
என் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லும்படியாக என் தேவன் நீர் கிருபை தந்திருக்கிறீரப்பா. நீ நல்லவர் அப்பா, நீர் வல்லவர் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் இமை பொழுதும் எங்களை கைவிடாதபடி ஆண்டவரே என் தேவன் நீ நடத்தி வந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீ சந்தித்து வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பலவீன நிமித்தத்துல கூடப்பா ஆண்டவரே உம்முடைய பலனை தந்து எங்களை தாங்கி வழி நடத்தி வந்தீர் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்தில் கூட இந்த அதிகால வேளையில உம்முடைய சமூகத்துல வந்து நாங்கள் நிற்கிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்துல உம்முடைய பாதப்படியில வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜூன் மாதத்தை கூட என் ஆவியானவர் நீர் நடத்தி தாரும் ஆண்டவரே. என் ஆவியானவர் நீர் எங்களோட கூட இருந்து நடத்தி தாரும் அப்பா. நாங்க யாரையும் நம்பி இந்த மாதத்துக்குள்ள பிரவேசிக்கல. என் தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் கத்தாதி கத்தரை மாத்திரம் இந்த ஜூன் மாதத்துல நம்பி நாங்க கடந்து செல்லுகிறோம். நீர் என்னோடு வாரும் ஐயா, நீர் எங்களோடு வாரும் ஆண்டவரே. ஆவியானவரே நீர் எங்களோடு வாரும். எல்லாரும் சொல்லுங்க, இந்த மாதத்துல ஆவியானவர் நீர் என்னோடு கூட நடத்துங்கப்பா. நீங்க என் கூட நடத்துங்கப்பா. என் கரத்தை பிடித்து நடத்துங்கப்பா. எப்படி நடக்கணும்னு எனக்கு தெரியல. இந்த மாதத்தை நான் எப்படி கடக்கணும்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க என் கூட இருங்கப்பா. எல்லாரும் நீங்க கேளுங்க. இந்த கால வேளையில நீங்க என் கூட இருந்து நடத்தி தாங்கப்பா. அப்பா இந்த கால வேளையில அப்பா என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்க கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, ஆவியானவரே உம்முடைய சமூகத்துல வந்து நாங்க நிற்கிறோம் அப்பா. என் தேவனே என்று சொல்லி இந்த கால வேளையில உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனக்கு எந்த துணையும் இல்லை ஆண்டவரே. நீங்க மாத்திரம் தான் துணைப்பா. நீங்க மாத்திரம் தான் இந்த அதிகால வேளையில நீங்க என் கரத்தை பிடித்து நடத்துங்கப்பா. இந்த கால வேளையில ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை மாத்திரம் நான் நம்பி இருக்கிறப்பா. உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறேன். சொல்லுமா, யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே. இந்த காலவெல்ல சொல்லுங்க, நம்முடைய தேவன் அவர் ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிறார், அவர் ஈசாக்கின் தேவனாய் இருக்கிறார், அவர் யாக்கோபின் தேவனாய் இருக்கிறார். அவரே உங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த காலவேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நீர் என்னை இந்த மாதத்தில் நடத்தும் என்று சொல்லி அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் போது கர்த்தர் இறங்கி உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நடத்துகிறவரே
சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னுடைய தேவன் அப்பா, நீர் என்னுடைய தேவன், நீர் என்னை நடத்துகிறவர் அப்பா, நீர் என்னை நடத்துகிறவர் அப்பா. நேற்றிரவு வரையிலும் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், எப்படி நான் அந்த ஜூன் மாதத்தை நடத்த போறேன்னு சொல்லி. ஒரு சில இந்த காலவெளி நீங்க நினைச்சிருக்கலாம், ஆனா ஆண்டு சொல்லலாம், நீ கர்த்தரை மாத்திரம் நீ நம்பு, கர்த்தரை மாத்திரம் நீங்க நம்புங்க. அவரே உங்களை நடத்துகிறவர், அவரே உங்களை நடத்துகிறவர். விசுவாசிக்கிற எல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி, என் தேவன் என்னை நடத்துவார், யாக்கோபின் தேவன் என்னை நடத்துவார். நான் தனியாக இல்லை, என் கர்த்தர் என் கூட இருக்கிறார். பராக்கிரமசாலியான கர்த்தர், ஓ ராஜாதி ராஜன் பரிசுத்தர் என்னோட கூட இருந்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ராமாலா ஷரபாலபாலபா அரிக்கதலபாலா ஷரபாலபாலபா நீதலபாலா ஷரபாலபாலபா. சத்துரு பல 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 தீர்மானங்களை செய்ய நினைக்கலாம். ஓ இந்த கால வேளையில தேவன் அதை நிர்மூலமாக்குகிறவராய் இருக்கிறார். ஒன்றுமில்லாதபடி உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதம் ஒன்றுமே வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ஆண்டவரே, என் தேவன் நீர் விடுதலை தருகிறவர், என் தேவன் நீர் விடுதலை தருகிறவர். ஓ நீ பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறீரப்பா, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறீர். ஓ மகிமை ஆண்டவரே, ஆவியானவரே, இந்த கால வேளையில் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அப்பொழுது அவனுக்கு நான் விடுவிப்பேன் என்று சொன்ன கர்த்தர். ஓ இந்த கால வேளையில கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் ஓ கர்த்தர் உங்களுக்கு பதில் தந்து விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆவியானவர் விடுதலை தருகிறவராய் இருக்கிறார். தகப்பனே, கால வேளையில கூட உம்முடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம், உம்முடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் அப்பா. தகப்பனே, நீர் கைவிடாத நேசராயிருக்கிறேன், நீர் கைவிடாத நேசராயிருக்கிறேன். இந்த ஜூன் மாதத்துல கர்த்தர் நீர் நடத்தும், என் தேவன் நீர் நடத்தும். எல்லா காரியத்திலும் தேவனை மாத்திரம் நீங்க முன்வைத்து நீங்க காரியத்தை செய்யும் போது கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராயிருக்கிறார். எந்த காரியத்துல எந்த மனுஷனையும் நம்பி நீங்க நிக்க வைக்காதீங்க, கர்த்தரை மாத்திரம் நம்பி. என் கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்வார், என் கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலை தருவார், என் கர்த்தர் எனக்காக பேசுவார் என்று சொல்லி இந்த அதிகாலையில தேவனை மாத்திரம் நம்பி நீங்க கடந்து செல்லும் போது ஆவியானவர் இந்த மாதத்துல பெரிய காரியங்களை செய்து உங்களை சாட்சியாய் நிற்க கர்த்தர் கிருபை தருகிறவராய் இருக்கிறார். ஓ இந்த காலவேளை உங்களை சாட்சியாய் நிற்க வைக்க ஓ என் ஆவியானவர் கிருபை தருகிறார். ஆம் தகப்பனே, அதிகால வேளையில உங்களுடைய சமூகத்துல வந்து உம்மை துதிக்க வைத்ததுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும்படியாக கிருபை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் பாட போகிற பாடல்களை ஆவியானவர் நீர் எங்களோடு கொடுத்து நடத்தும் ஐயா. நாங்கள் சிறு கூட்டமாய் இருந்தாலும், எங்கு 2-3 பேர்கள் கூடியிருந்தாலும் அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து கர்த்தர் நீர் ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் பாடலை பாட இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட வந்து நடத்துவாராக.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை நேசித்தவன். விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். தேவா நான் எதினால் விசேஷித்தவன்,
பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடனே இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால்.
பயமில்லையே பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீவ சொல்லை நடு நின்று நீக்கி. நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீவ சொல்லை நடு நின்று நீக்கி. கிருபை என்னும் மதிலை பணிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். கிருபை என்னும் மதிலை பணிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். அவர் சொல்ல நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார்.
பணிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். கிருபை என்னும் மதிலை பணிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். நம் குடும்பங்களை கைவிட மாட்டார், நம் குடும்பங்களை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். நம்முடைய தேவன் அவர் நித்தமும் நடத்துகிறவராயிருக்கிறார். நாம் பாடின பாடலின்படி கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்தி வறட்சியில் திரட்சியை தருகிற தேவனாயிருக்கிறார். இந்த காலவேளை எத்தனை பேர் விசுவாசத்தோடு பாடினீங்கன்னு தெரியாது. ஆனால் நாம் வாயினால் பாடின ஒவ்வொரு வார்த்தைகளையும் கர்த்தர் கேட்கிறவராயிருக்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை ஒன்றும் வீண் போகாது, அவர் சொல்லுகிற வார்த்தை ஒன்றும் தடைப்படாது. அவர் சொன்ன வார்த்தையை விட அவர் அதிகமாய் செய்கிற தேவனாய் இருக்கிறார், அதிகமாய் நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். ஓ, இந்த கால வேளையில சொல்லுங்க, கர்த்தர் நீர் என்னை நடத்துகிறவர், கர்த்தர் நீர் மாத்திரம் தானப்பா என்னை நித்தமும் நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர். அவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஆம் தகப்பனே, இந்த கால வேளையில கூட உம்மை பாடி துதிக்க மகிமைப்படுத்த எங்களுக்கு கொடுத்த ஸ்நாக்கியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த அதிகாலை வந்ததான உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இதற்குரிய பலனை என் தேவன் நீர் இம்மையிலும் மறுமையிலும் இந்த மாதத்திலும் கர்த்தர் நீர் நிறைவான பலனையும் கொடுத்து என் தேவன் நீர் ஆசீர்வதிக்கமாய் ஜெபிக்கிறோம். அப்பா, வாசிக்க போகிற வேத பகுதியை கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும்
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் யாவரும் 136ஆம் சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். எடுத்துக்கொள்ளலாம். 136ஆம் சங்கீதம் 1 முதல் கடைசி வரையிலும் மாறி மாறி நாம் வாசிப்போம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீருக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேர்ந்து வாசிப்போம். பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கால வேளையில கூட ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த ஜூன் மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லும்படியாக கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் நல்லவர் என்று? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையாகவே இந்த 2026ஆம் வருடம் தொடங்கி இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 5 மாதங்களிலும் கர்த்தர் நல்லவராக இருந்து, போதுமானவராக இருந்து, கிருபையுள்ளவராக இருந்து கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5 மாதங்கள் நம்ம நினைத்து பார்க்கும்போது பாருங்க, உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் எத்தனையோ பேர் இருந்தாலும் நிறைய மரணங்களை நம்ம பார்த்துருக்குறோம், நிறைய ஆபத்துகளை பார்த்துருக்குறோம், விபத்துகளை பார்த்துருக்குறோம். எத்தனையோ குடும்பங்கள் ஒன்றுமில்லாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் கிருபையாய், இரக்கமாய் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை அறிந்த தேவன் நம்மை போஷித்து, நம்மை வழிநடத்தி, நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம நிற்பதே கர்த்தருடைய கிருபை மாத்திரம்தான். ஆமென். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் நம்முடைய கர்த்தருடைய கிருபை மாத்திரம்தான். ஆகவே தொடர்ந்து இந்த ஜூன் மாதத்திலிருந்து ஆண்டவரை மாத்திரம் நீங்கள் கரம் பிடித்து நடத்தும் போது நிச்சயமாக கர்த்தர் உங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் பாடின பாடலின்படி கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆகவே தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் தேவனை துதிக்கிறதை நம்ம மறந்து போகாதபடி தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கும் போது நிச்சயமாக தேவன் கரத்தை பிடித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். நீங்க செய்கிற வேலை எந்த காரியமாக இருந்தாலும், உங்க பிசினஸ் காரியமாக இருந்திருக்கலாம், படிப்பின் காரியமாக இருக்கலாம், உங்களுடைய போக்கிலும் வரத்திலுமா இருக்கலாம், அல்லது எந்த இடத்துல நீங்க போய் நின்னாலும் கர்த்தர் உங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே சோர்ந்து போக வேணாம். இந்த மாதத்தில் கூட, இந்த ஜூன் மாதத்தின் வாக்குத்தத்தத்தை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி
தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? நம்ம சேர்ந்து வாசிக்க போகிற இந்த ஜூன் மாதத்தின் முதலாம் நாளில் ஆண்டவர் கொடுக்கிறதான வாக்குத்தத்தம் ஏசாயா 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். சேர்ந்து வாசிப்போம். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் இந்த வார்த்தையை? ஹல்லேலூயா. இந்த ஜூன் மாதத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த அதிகால வேளையில தளர்ந்து போய் நிற்க கூட என் கால்களில் பலன் இல்லை, நிற்க கூட எனக்கு சுத்தமா பலனே இல்லை, நிற்க கூட எனக்கு திராணியே இல்லாமல் ஒருவேளை பயத்தோடு, எதிர்காலத்தை பற்றிய பயத்தோடு, கவலை சூழ்நிலைகளை கண்டு கலங்கி போய் இந்த கால வேளையில விசுவாசம் குன்றி போய் இந்த கால வேளையில் நீங்கள் வந்திருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் கைகளை நான் திடப்படுத்துவேன். ஹல்லேலூயா. உங்க கைகளை நான் திடப்படுத்துவேன், உன் கால்களை நான் பலப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கால்களை பலப்படுத்துகிற தேவன். யாரும் நம்மளை பலப்படுத்த போறதில்ல, கர்த்தர் ஒருவரே நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை, அந்த முழங்கால் தான் நம்மளை நிற்க வைக்கிறது. அந்த முழங்கால் கூட நீங்க நிற்க முடியாதபடி பலன் குன்றி போய் இந்த காலில் வந்திருப்பீர்களானால் தேவன் உங்கள் முழங்கால்களை தேவன் பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. அவர் பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அடுத்த வசனம் பார்க்கும்போது, மனம் பதறுகிறவர்களை, ஒருவேளை பயத்தோடு பதறி போன நிலைமையோடு, என்ன நடக்குமோ, என்ன செய்ய போறாங்களோ, என் எதிர்காலத்தை குறித்து நீங்க பயத்தோடு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பார்த்து இந்த கால் சொல்கிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள், நீங்க பயப்படாதிருங்க, திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்க. எந்த காரியத்தை குறித்தும், எந்த காரியத்தை குறித்தும் நீங்க பயப்பட வேண்டாம். ஆண்டவர் சொல்றார், பயப்படாத, நான் உன்னை ரட்சிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் நிச்சயமா உங்களுக்கு பதில் தருகிற தேவன். அவர் சொல்லுகிறார், பயப்படாத, திடன் கொள்ளுங்கள். இந்த காலை அதிகால வேளை ஆண்டவர் சொல்கிறார். அதுதான் ஏசாயா 41:10 நாம் பார்க்கிறோம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில ஒருவேளை சரீரத்தின் நிமித்தமாக உங்கள் கைகள் தளர்ந்து போய் கால்கள் நிற்க முடியாதபடி, பலனில்லாதபடி, அல்லது ஒருவேளை உங்கள் மனம் கலங்கி போய் இந்த கால வேளையில் நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் ஏதோ ஒரு காரியத்தோடு, பயத்தோடு, பதறிப்போன நிலைமையோடு இந்த அதிகால வேளையில தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் வந்திருப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்க பயப்பட வேணாம், நீங்க திடன் கொள்ளுங்க. நான் உன்னோடு கூட இருந்து இந்த ஜூன் மாதம் முழுவதும் உன்னோடு கூட இருந்து நான் நடத்துவேன், உங்க குடும்பத்தோடு கூட இருந்து நடத்துவேன், நீங்க செய்கிற வேலையில நான் உன்னோடு கூட இருந்து நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆகவே இந்த அதிகால வேளையில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை நான் விசுவாசித்து நம்பிக்கையோடு என் கைகளையும் என் கால்களையும் என்னுடைய இருதயத்தையும் நீர் பலப்படுத்துவீர் என்று சொல்லி தைரியமாய் நீங்கள் கடந்து செல்லும்போது கர்த்தர் உங்களோடு கூட இருந்து தேவன் நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே நம்பிக்கையோடு இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் கடந்து செல்வீர்களானால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அப்படி எல்லாரும் கண்களை மூடி அதிகால வேளையில கூட, ஆண்டவரே,
உம்மை தேடும்படியாக வாஞ்சையோடு இந்த சமூகத்தில் ஓடி வந்த உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த நாளிலே வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறீர். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துவேன் என்று சொன்ன கர்த்தர், ஓ நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ கர்த்தர் உங்களை ரட்சிப்பார் என்று சொன்ன கர்த்தர் அருமையான ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் நீர் திடப்படுத்தி பலப்படுத்தி கர்த்தர் நீர் பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். ஒருவேளை ஆன்லைன் மூலமாக யாராக இருந்தாலும் கேட்பார்கள், ஆனால் கர்த்தர் ஒவ்வொருவரையும் தேவன் நீர் பலப்படுத்தி எல்லாருடைய பயத்தையும் கர்த்தர் நீக்கி ஆண்டவரே இந்த ஜூன் மாதம் முழுவதும் ஒவ்வொருவரையும் என் தேவன் நீர் ஆசீர்வாதமாய் வழிநடத்தும்படி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. நீங்க கூட இருந்து வழி நடத்தும், ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.